ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. யஷ்வந்த்பூர்ல இருந்து நம்ம தெலுங்கானா கேபிட்டல் ஹைதராபாத்ல இருக்கிற கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம். 06597 யஷ்வந்த்பூர் ரிஷிகேஷ் எக்ஸ்பிரஸ்ல நாம யஷ்வந்த்பூர்ல இருந்து கச்சேகுடா வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து தெலுங்கானா கேபிட்டலுக்கு டிராவல் பண்றது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தோம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம 06597 எக்ஸ்பிரஸ்ல யஷ்வந்த்பூர்ல இருந்து ஹைதராபாத் கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன் நோக்கிய ட்ரெயின் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. நம்ம காலங்காத்தால 5:50க்கு யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க. ஃபுல்லா ஸ்டேஷன் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் பார்த்தா உங்களுக்கு மெஷின்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சீனை தான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ மேக் ஷிஃப்ட் ஸ்நாக் ஷாப்பு, டீ ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன் போற வழியில. ஸோ வெளியே போனோன்னே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் இருக்காங்க, ஹைவே இருக்கு பாருங்க மெஜஸ்டிக் போறதுக்கு. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி யஷ்வந்த்பூர்ல இருந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள போறதுக்கு. வாங்க மக்களே, உள்ள போயிட்டு எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ட்ரெயின் வருதுன்னு பார்த்துட்டு போலாம் பிளாட்ஃபார்முக்கு. மக்களே, என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இங்க வந்து மேக் ஷிஃப்ட் வெயிட்டிங் ஹால் எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க. ஜென்ஸுக்கு தனியா, லேடிஸ்க்கு தனியா. நம்ம கண்டெய்னர்ஸையே வந்து வெயிட்டிங் ஹால் ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே ரெனோவேட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க, இப்ப பெரிய லெவல்ல பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே யஷ்வந்த்பூர் ஜங்ஷன். வாங்க உள்ளுக்குள்ள டிக்கெட் வெண்டிங் மெஷின்ஸ், டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். உள்ள வந்து ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் மார்க் பண்றதுக்கு. 06597 இன்னும் பிளாட்ஃபார்ம் நம்பர் வரலீங்க, ஸ்டார் மார்க்கோட தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே, இங்க பாருங்க யஷ்வந்த்பூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க. எவ்ரி 5 minutes ஒரு ட்ரெயின் இருக்கும் உங்களுக்கு மெஜஸ்டிக் சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போறதுக்கு. கரெக்டா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோடனே மெட்ரோ ஸ்டேஷன் தான். எவ்வளவு ரஷ் பாருங்க காலங்காத்தாலே. மக்களே, நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் கிடைச்சிருச்சுங்க. 06597 பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து கிளம்புதுங்க. ரிஷிகேஷ் வரைக்கும் போற ட்ரெயின்ங்கிறதுனால நிறைய கூட்டம் இருக்கும். வாங்க போவோம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு. மக்களே, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு இறங்கிட்டு இருக்கோம். சூப்பரா ஒரு ரேம்ப் வாக் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா எல்லா பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க, வளைச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. நம்ம 06597 யஷ்வந்த்பூர் யோக்நகரி ரிஷிகேஷ் எக்ஸ்பிரஸ் கரெக்டா ரெடியா நின்னுட்டு இருக்கோம் பிளாட்ஃபார்ம்ல. சோ நம்ம போர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன கோச்சஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்துடலாம். சோ பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் கேபினும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது திவ்யங்ஜன் கோச்னு சொல்லுவாங்க, சோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பிரஸஸ்லயுமே 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பின்னாடியும் இன்னும் 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்லயும் கொடுத்துருப்பாங்க இன்ஜின் பக்கத்துல. இந்த எக்ஸ்பிரஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்ல எல்லாமே வந்து மினிமம் 11 கோச்சஸ் ஆவது ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா நம்ம வண்டியில 7 கோச்சஸ் தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயினா ஆப்ரேட் பண்றாங்க, தேர்ஸ்டேஸ் மட்டும் தாங்க ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே, அதாவது தேர்ஸ்டே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் டே தாங்க, சாட்டர்டே தான் ரீச் ஆகுது. 10:20 இந்த மார்னிங் ரிஷிகேஷ் ரீச் ஆகும். ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ங்க. ஸோ ஸ்லீப்பர் கோச்சஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 டயர் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க, 2 3 டயர் ஏசி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகுது. இடையில ஒரு கோச் மிஸ்ஸிங்கிற மாதிரி இருக்கு, இடையில கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி. ஸோ பட் இட்ஸ் ஓகே. ஸோ ஏசி கோச்சஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் வந்து 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் வந்து திவ்யங்ஜன் கோச் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்லயும் ஒரு திவ்யங்ஜன் கோச் இருக்கு, ஃப்ரண்ட்லயும் ஒரு திவ்யங்ஜன் அண்ட் லக்கேஜ் கோச் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள
இழுத்துட்டு போற என்ஜின் நின்னுட்டு இருக்கான் பாருங்க, சும்மா கன்னு மாதிரி. WAG 9HC என்ஜின் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு 06597க்கு. யூஸ்வலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு WAP 7 தான் இழுத்துட்டு போவான் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ல எல்லாம். பட் நம்ம ரிஷிகேஷ் எக்ஸ்பிரஸ் வந்து WAG 9HC இன்ஜின் தான் இழுத்துட்டு போறோம். ஸோ செம்ம சூப்பரா நம்ம கோச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வாங்க மக்களே, நம்ம போய் பேக் எல்லாம் போட்டு நம்ம வண்டியில செட்டில் ஆகும். இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. மக்களே, நம்ம 06597 யஷ்வந்த்பூர் ரிஷிகேஷ் எக்ஸ்பிரஸோட எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க, இன்ஜின் உட்பட. ஸோ நாம டிராவல் பண்ற கம்பார்ட்மெண்ட்ல வந்து பேக்கையும் போட்டு செட்டில் ஆயாச்சு. இன்னும் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல நம்ம ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஸோ சூப்பரா நாம யஷ்வந்த்பூர்ல இருந்து ஹைதராபாத் கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன் நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ காலையில எடுத்தாங்கன்னா 7 மணிக்கு எடுத்தாங்கன்னா நைட் எப்படியும் வந்து ஒரு 8:30-9 மணி ஆயிருங்க நாம ரீச் ஆகிறதுக்கு. கரெக்டா டைம் கீப் அப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ட்ரெயின் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள நம்ம கோச் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லா ஈரமா இருக்குங்க, சர்வீஸ் ஆகி வந்திருக்கு, அதனால ஃபுல்லா ஃபேனை போட்டு விட்டுருக்கோம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடுக்கிறேன், ஓகேவா? இது வடக்கு ட்ரெயின் வேற, அதனால ஒரு மார்க்கமா தான் இருக்கும். வாங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணுவோம் டுவர்ட்ஸ் ஹைதராபாத், ஓகேவா? மக்களே, கரெக்டா 7 மணிக்கு நாம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. 06597 யஷ்வந்த்பூர் ரிஷிகேஷ் எக்ஸ்பிரஸ்ல நாம ஹைதராபாத் நோக்கிய பயணத்தை கிளம்பியாச்சுங்க. பரவாயில்ல, டான்னு எடுத்துடுறாங்க. இப்ப இந்தியன் ரயில்வேஸ் டைமிங்ஸ் எல்லாம் சூப்பரா கீப் அப் பண்றாங்க. சோ நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா யஷ்வந்த்பூர்ல எடுத்து யலங்கா, ஹிந்துப்பூர், அதுக்கப்புறம் அனந்தபூர், கர்னூல் இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஹைதராபாத் கச்சேகுடா ரீச் ஆகும். மக்களே, நமக்கு பேரலா நிக்கிறது யஷ்வந்த்பூர் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ்ங்க. நம்ம ஏற்கனவே இதுல ஒரு டைம் டிராவல் பண்ணியிருக்கோம். அந்த vlog பார்க்காம இருந்தா பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம ராஜஸ்தான் போயிட்டு வரும்போது எடுத்தது. ஹம்சஃபர் கோச் எல்லாம் இருக்குங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆனது நம்ம ஜெய்ப்பூர்ல இருந்து வரும்போது தான். ஸ்லீப்பர்ல இருந்து செகண்ட் ஏசிக்கு, சாரி தேர்ட் ஏசிக்கு. பேரலா இன்னொரு ட்ரெயின் நின்னுட்டு இருக்குங்க சிக்னலுக்காக. நம்ம வந்து அதே ட்ராக்ல வந்துச்சு. WDG 4 என்ஜின்ங்க. இது பெங்களூர்ல இருந்து முருதேஸ்வர் வரைக்கும் போற ட்ரெயின்ங்க.
பெங்களூர் முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ். ஒன் 16586 ட்ரெயின் நம்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோச் இன்டீரியர்ஸ் சீக்கிரம் பார்த்துருவோம். நமக்கு கிடைச்சது வந்து அப்பர் பர்த்துங்க, லைக் சென்டர்ல இருக்கிற அப்பர் பர்த். யூஸ்வலா நாம வந்து புக் பண்ணும்போது சைடு அப்பர் அல்லது சைட் லோவர் கேட்போம், ஏன்னா நமக்கு சைட்ல உட்காந்துட்டு வீடியோ கேப்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் நமக்கு எப்பவுமே கிடைக்கிறது மிடில் இருக்கிற அப்பர் பர்த் தான். பட் இட்ஸ் ஓகே. ஸோ வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூம், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டைல் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே கிளீனா இருக்கு. அப்கோர்ஸ் ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறோம்ல, இங்க நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ஏதாவது சர்வீஸ் வேணும்னா கால் பண்றதுக்கு. மக்களே, நம்ம ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுனால ஓரளவுக்கு கிளீனாவே இருக்குங்க கேங்வேஸ் எல்லாம். பட் இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம பை கிரேஸ் வந்து நம்ம ஈவினிங்கே இறங்கிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்கெல்லாம் நாம ஹைதராபாத் ரீச் ஆயிடுவோங்க கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் வரைக்கும் போறது வரைக்கும்னா எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ட்ரெயின். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2.5 days டிராவல் பண்ணி போற ட்ரெயினுங்க. ரொம்ப லாங் ஜேர்னி. ஹரித்வார் எல்லாம் தாண்டி ரிஷிகேஷ் வரைக்கும் போகுது. நிசாமுதீன் வழியா தான் போகுது, டெல்லி வழியா தான். ஆக்ரா, மீரட், டெல்லி வழியா தான். ஸோ செம்ம லாங் ட்ரெயினுங்க. ஒரு டைம் நம்ம டிராவல் பண்ணுவோம் ஹரித்வார் ரிஷிகேஷ்க்கெல்லாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போட்டுருவோம். ஓகேவா? சீக்கிரமா. மக்களே, யஷ்வந்த்பூருக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் கர்நாடகாக்குள்ள நிக்கிற ஒரே ஸ்டேஷன் வந்து யலங்கா தாங்க. யலங்கா தாண்டினதுக்கு அப்புறம் நாம ஆந்திர பிரதேஷ்குள்ள ரீச் ஆயிடுவோம். ஹிந்துப்பூர் தான் அடுத்து. யஷ்வந்த்பூர்ல ஒரு போர்டிங்கு, ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் யலங்கா பெங்களூருக்குள்ள. 2 ஸ்டேஷன் தான் பெங்களூர்ல. கரெக்டா 7:22க்கு நம்ம யஷ்வந்த்பூர்ல இருந்து யலங்கா ரீச் ஆயிருக்கோங்க. 7 மணிக்கு எடுத்தோம். கரெக்டா 20 மினிட்ஸ் யலங்கா ரீச் ஆயாச்சு. மக்களே, நம்ம 06597 ட்ரெயின் ரிஷிகேஷ் வரைக்கும் போறதுனால வாரத்துல ஒரு நாள் தாங்க ஆப்ரேட் பண்றாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின் மாதிரி
நம்ம பெங்களூர்ல இருந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் போகணும்னா இந்த ட்ரெயின் எடுத்துக்கலாம். ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி அப்படியே லாங் ஜேர்னி. பெங்களூர்ல இருந்து மேல ஹிமாலயாஸோட அடிவாரத்து வரைக்கும் வேற லெவல்ல. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ல இருந்து ஹிமாலயாஸோட அடிவாரம் வரைக்கும் வேற லெவல். மக்களே, எலங்கா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. பார்சல் ஆபீஸ் போறேன். பைக் எல்லாம் பார்சல் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவுதாங்க, கர்நாடகாக்குள்ள இந்த 2 ஸ்டேஷன் தான். யஷ்வந்த்பூர் ஸ்டார்ட் பண்ணி எலங்கால அடுத்த போர்டிங். இதுக்கப்புறம் நாம ஆந்திர பிரதேஷ்குள்ள ரீச் ஆயிடுவோம். சுந்தர தெலுங்கு பேசும் நல்லுலகில். அதுக்கப்புறம் ஹிந்துப்பூர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஆந்திராக்குள்ள ரீச் ஆனதுக்கு அப்புறம். ஹிந்துப்பூருக்கு அப்புறம் ஐ திங்க் அனந்தபூர், அதுக்கப்புறம் கர்னூல், இந்த மாதிரி ஊர்களை எல்லாம் தாண்டி நாம கச்சேகுடா ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம கிளீனா இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாலும் வடக்கு ட்ரெயின் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க, நம்ம சீட்னு மட்டும் இல்லைங்க, எல்லா சீட்லயும் இந்த மாதிரி அந்த ஜர்தா, பான் மசாலா இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே சீட்லயே போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க மக்கள். கீழே இருந்தா கூட கிளீன் பண்ணும்போது எடுத்து போட்டுருவாங்க. பட் சீட்டு மேலேயே விட்டுட்டு போனா என்ன செய்யறது? போட் பண்ற நாம தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் போல. என்ன செய்யுது? ஸோ டிடி வந்து டிக்கெட் செக் பண்ணி முடிச்சுட்டு போயாச்சு. ஸோ சூப்பரா நம்ம ஆந்திரா நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்கோங்க. ஆந்திரா தாண்டி நம்ம லேட் ஈவினிங் தான் வந்து நம்ம தெலுங்கானாக்குள்ள ரீச் ஆகும். ஸோ செம்ம சூப்பரா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் அர்பன் ஏரியால இருக்கிற யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பி பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் தாண்டி தொட்பலாப்பூர், சிக்பலாப்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டி சுப்பிரமணியா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோவில் இருக்கும். செம்ம பவர்ஃபுல்லான டெம்பிள்ங்க. ஸோ இந்த ஏரியால தான் இருக்கு, இந்த மலை பிரதேசங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த மலைகளுக்கு நடுவுல தான் அந்த கோவில் இருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொகேஷனுங்க. நீங்க பெங்களூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு கட்டி சுப்பிரமணியா டெம்பிள் போயிட்டு வாங்க. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.
அங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முருகன் சிலை ரூபத்துல இல்லைங்க, அந்த இயற்கை சுயம்பலிங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரூபத்துல தான் வந்து முருகனை வழிபடுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான எக்கோசிஸ்டம், கோவிலை சுத்தி வந்து அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா போயிட்டு வாங்க, ஓகேவா? சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து அவுட்டர் வந்து இலங்கால தாண்டி கௌரி பிடனூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனை தாண்டிட்டு இருக்கோங்க. சோ இலங்கா தாண்டினதுக்கு அப்புறம் சொன்னேன்ல, அடுத்து வந்து ஹிந்துப்பூர்ல தான் நமக்கு வந்து ஹால்ட். ஹிந்துப்பூருக்கு அப்புறம் தர்மாவரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனந்தபூர், தோனே, கர்னூல் சிட்டி, அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம கச்சிகுடா ரீச் ஆகும். கர்னூல் வரைக்குமே ஐ திங்க் ஆந்திர பிரதேஷ் தான் நினைக்கிறேன். கர்னூல் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தெலுங்கானாக்குள்ள ரீச் ஆகும். கிளைமேட்டும் வேற இன்னைக்கு செம்ம பிளசண்டா இருக்குங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல் ஜேர்னியா இருக்கு. வாங்க என்ஜாய் பண்ணிட்டே போவோம். மக்களே, டைம் 8:30 ஆகுதுங்க. நம்ம ஹிந்துப்பூர் ரீச் ஆயாச்சுங்க. அபிஷியலி we have entered ஆந்திர பிரதேஷ். நாம 3 ஸ்டேட்டுக்குள்ள டிராவல் பண்ண போறோங்க. கர்நாடகால எடுத்து ஆந்திர பிரதேஷ்குள்ள வந்தாச்சு. சாயங்காலம் நம்ம தெலுங்கானாக்குள்ள என்டர் ஆயிடும். கரெக்டா 8:30. நிறைய பிரேக்ஃபாஸ்ட் வித்துட்டு இருக்காங்க. இட்லி தோசை ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிக்க வேண்டியதுதான். மக்களே, ஹிந்துப்பூர்ல ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட் போடுவாங்க போல் இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு. நம்ம இட்லி வாங்கியிருக்கோம். நல்ல பசிங்க. நம்ம காலங்கத்தாலேயே வந்துட்டோமா. ட்ரெயின் வந்து 7 மணிங்கிறதுனால, அதனால செம்ம பசி. சாப்பிட்டு சும்மா தெம்பா டிராவல் பண்ண வேண்டியதுதான். டே ஃபுல்லா செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் நாம கிராஸ் பண்ண போறோம். யூனிக்கா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்ல நாம டிராவல் பண்றோங்க. கரெக்டா 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நாம 8:35க்கு ஹிந்துப்பூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. மக்களே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம். மக்களே, ரங்கேப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா நின்றுட்டு இருக்குங்க. நிறைய குரங்குகள் எல்லாம் ஆடிட்டு இருக்கு. சோ இங்க வந்து ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா எந்த ட்ரெயினுமே கிராஸ் பண்ற மாதிரி தெரியலீங்க.
இங்க பாருங்க, நம்ம ஆந்திர பிரதேசோட கிராமங்களுக்குள்ள எல்லாம் டிராவல் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். செம வைப்ஸா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மலை முகடுகள், அதுக்கப்புறம் வயல்வெளிகள்னு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆந்திர பிரதேஷோட கிராமப்புறங்கள், ஹிந்துப்பூர் பக்கத்துல ரங்கேப்பள்ளி. ஐஆர்சிடிசி சாய் வாலா வித்துட்டு வர்றாரு கரம் கரம் சாய். மக்களே, டைம் 9:25 ஆகுதுங்க. ஒரு ஷார்ட் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சு ரங்கேப்பள்ளியில இருந்து. அடுத்து வந்து இன்னொரு ஸ்டேஷன் இருக்குங்க, பிரம்மாவரமோ என்னமோ பார்த்தேன். நான் கரெக்டா பேர் பார்த்துட்டு சொல்றேன், ஓகேவா? ரங்கேப்பள்ளியில இருந்து கிளம்பியாச்சு.
மக்களே நம்ம ஹிந்துப்பூர் ஹால்ட்டுக்கு அப்புறம் தர்மாவரம் தான் அடுத்த ஹால்ட்டுங்க. இடையில ஒரு பக்கம் ஒரு ஸ்டேஷன்ல நின்னாங்க பாருங்க ஹால்ட்டு. அதுக்கப்புறம் நாம இப்போ மக்காஜிப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியா எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லா சைட்ல ஹைவேஸ் ஓரத்திலேயே நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து வந்து ஹைவேஸும் ரயில்வே ட்ராக்கும் இருக்கா. செம்ம பியூட்டிஃபுல்லான வியூங்க. அப்படியே ஹைவேஸ்ல ட்ரக்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் போறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வயல்வெளிகள், தூரத்துல வந்து மலை குன்றுகள்னு செம்ம பியூட்டிஃபுல்லான சீனரிஸ்ங்க. வேற லெவல்ல இருக்கு. நம்ம பெங்களூர்ல இருந்து அவுட்டர் வந்தோடனே பாத்தீங்கன்னா எலங்கா தாண்டினதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச பியூட்டிஃபுல் சீனரிஸ்ங்க இன்னும் வந்து அதே மாதிரி தாங்க இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஆந்திர பிரதேஷ்குள்ள இதெல்லாம் வந்து அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றேன். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா மழை பெய்யற சமயங்கள்ல எல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதே சமயத்துல சம்மர் சீசன்ல கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். பட் மான்சூன் சீசன்ல வந்தா அப்படியே செம்ம பியூட்டிஃபுல் வைபா இருக்குங்க. மக்களே டைம் 10:25 ஆகுதுங்க. நம்ம தர்மாவரம் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. சாரி, நான் பிரம்மாவரம்னு சொன்னேன். இது ஆக்சுவலா தர்மாவரம்ங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஒன்று நின்றுட்டு இருக்கு பாருங்க. சாஃப்ரான் கலர் வந்தே பாரத் வேற லெவலுங்க. அங்க ஒரு ட்ரெயின் டிபார்ச்சர் ஆயிட்டு இருக்கு. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்குங்க தர்மாவரம்ல. இது மச்சிலிப்பட்டினம் தர்மாவரம் எக்ஸ்பிரஸ். ஃபுல்லா ஆந்திராக்குள்ளேயே ஓடுற பஸ். ஆந்திரா தெலுங்கானா. சாரி, பஸ்ஸுங்க பாருங்க, ட்ரெயின். மச்சிலிப்பட்டினம் தர்மாவரம் ட்ரெயின். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்மபுரம் ரீச் ஆகுறப்போ பாத்தீங்கன்னா நல்ல மழைங்க. செம்ம சூப்பரான வைப்ஸா இருக்கு. ஸோ இதனாலதான் வர்ற வழி எல்லாமே பூரா அவ்வளோ பசுமையா இருக்கு போல் இருக்குங்க. நிறைய குட்டி குட்டி ஆறுகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. போக போக உங்களுக்கு ஃபுல்லா சீனரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டே நாம போறோம். ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங். அதனால தர்மபுரம் ஜங்ஷனோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டிராவல் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்ல நம்ம தர்மபுரம்ல இருந்து கச்சிகுடா வரைக்கும் போற டிராவல் போடுறேன். ஓகேவா? மக்களே கரெக்டா 10:25 நாம தர்மாவரம் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க. இங்க ஒரு 5 minutes ஹால்ட். சோ மக்களே, நான் சொன்ன மாதிரி வீடியோ ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால நான் செகண்ட் பார்ட் தர்மாவரம்ல இருந்து கச்சிகுடா போற டிராவல் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தர்மாபுரம்ல இருந்து கச்சிகுடா வரைக்கும் போற ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டிராவல் பார்க்கலாம். ஸோ until then டேக் கேர் அண்ட் cheersங்க. வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.